நான் வந்து ராஜராஜ சோழனே தெலுங்கு மன்னன் சொல்கிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. பல்லவர்களும் தெலுங்கர்களே. மூவேந்தர்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து தெலுங்கு மன்னராக அதுதான் என்னவா முட்டி மோதி வரட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது முட்டி மோதி வந்ததில் எங்களுக்கே வந்து கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான் இந்த தம்பி. இப்போ மார்கழி மாதம் கடுங்குளியில் அதுக்கு உபயோகப்படுற மாதிரி இந்த துண்டு உங்களுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுனா என்ன, அம்மனை கும்பிட்டா எனக்கு என்ன. இந்த சவுக்கு சங்கர் கைதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பழமொழி சொல்லு, நெருப்பை தின்னவன் கரியாக தானே டாய்லெட் போவான். இப்போ நீங்கள் போகாத ஒரு 2 கட்சி எதுனா நவாஸ் ஷெரீப் கட்சிக்கும் ராஜபக்ஷ கட்சி தான் போகல. நவாஸ் ஷெரீப்னா பாகிஸ்தான் இருக்காரு, அதனால் போக முடியல உங்களால். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையினுடைய மாநில தலைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நலமா இருக்கேன் ஐயா. இது வட்டாரத்துக்கு வட்டாரம், ஊருக்கு ஊர் மாறுபடுற ஒரு மாநிலம் நம்மளுடைய மாநிலம். சமூக நீதி பேசுகிற அந்த மாநிலத்திலையும் ஒரு வட்டாரம், ஒரு ஒன்றியம், ஒரு நகரம் அப்படி தான் இருக்கும். இது வந்து ஊருக்கு ஊர் பழக்கம் இருக்கிற மாதிரி ஊருக்கு ஊர் இந்த வாக்குகளும் வேறுபடும். இப்படி இருப்ப கள நிலவரம் எப்படி இருக்குது? அதாவது நீங்கள் சொன்னது வந்து இன்றைக்கி கன்னியாகுமரியிலேருந்து வருவோம். கன்னியாகுமரியில் வந்து கேரளாவுடைய ஏற்கனவே அது கன்னியாகுமரி கேரளாவோட போய் தான் நம்ம அதை திரும்ப வாங்கினோம். அதனால் அந்த வட்டார வழக்கு வந்து கேரளாவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸு ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி வந்தோம்னா அங்கே வந்து போலே வாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டியர்களுடைய அந்த தாக்கம் அங்கே இருக்கும். என்னலே வாழை அப்படிம்பாங்க அந்த ஊரில் எல்லாமே. இங்கே மதுரையை பொறுத்த மட்டும் நான் பேசுகிற வார்த்தைகள் தான் மதுரை லாங்குவேஜுங்கிறது. என்னுடைய லாங்குவேஜ் தான் மதுரை லாங்குவேஜ். நீங்கள் மதுரையா? மதுரை பக்கமா? மதுரை தான். ஸோ அதை விட்டு எந்த பக்கம் போனீங்கன்னா திருச்சி போனீங்கன்னா திருச்சியும் இதுவும் ஒன்றா தான் இருக்கும். திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த சைடு போனீங்கன்னா அவங்க எல்லாமே இந்த கவுண்டர்ஸ் இருப்பாங்க, கொங்க கவுண்டர்ஸ். அவங்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன கண்ணு ஏது எப்படி அப்படிங்கிற மாதிரி இழுத்து பேசுவாங்க. வட தமிழ்நாடு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து நீண்ட தொகுதிகள், நீண்ட பகுதிகள். அதனால அது பூராமே மேற்கு அந்தியூரில் ஆரம்பித்தா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதாரணி வரைக்கும், வேதாரணி இந்த சைடு ஓசூர் ஒலியுமே போகும். இங்கே கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்து கும்போணம் வரைக்கும், கும்போணம், நன்னிலம், ஆமாம், இதெல்லாம் முழுக்க வேறுபடும். ஆனாலும் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடு வந்து ஒன்றிணைந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேரத்தில் மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்திலேயே இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டுருச்சு. அன்றைக்கு வந்து தஞ்சையை ஆண்ட மன்னர் சரபோஜி மன்னர் தஞ்சை ஆண்டார். திருமலை நாயக்கர் வந்து மதுரையை வச்சு தலைநகரை வச்சு ஆண்டாங்க. சேர நாடுங்கிறது அப்போ இல்லை, போயிடுச்சு. அது வந்து மாளிகாப்பூர் வந்து எப்போ படையெடுத்து மதுரைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மதுரைக்கு வந்து எப்போ அந்த ஆள் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் அவங்களுடைய ஆட்சி நடந்துச்சு. அந்த மாளிகாப்பூர் காலத்திலே ஓரளவு ஒருங்கிணைப்பு பண்ணிட்டான், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டான். அதுக்கப்புறம் கம்பனார் வந்து தான் மாளிகாப்பூரை சண்டை போட்டு மாளிகாப்பூரை பற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய கோயில்களெல்லாம் கொள்ளையடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அவன் காலத்தில் எல்லாம் யானையில் ஏற்றிட்டு போனாங்கிறான், ஹிஸ்ட்ரியில் சொல்லுது. அப்படியெல்லாம் கொண்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கம்பனார் வந்து நம்ம நாடுகளை ஓரளவுக்கு வளப்படுத்தி இது பண்ணி ஓரளவுக்கு நம்ம நல்ல முறையில் ஆட்சி நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 418 ஆண்டுகள் வந்து நாயக்கருடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தது. அது இங்கே பல்லவருடைய ஆட்சியும் நம்ம காஞ்சிபுரம் இந்த ஏரியாவில், பல்லவர்களும் தெலுங்கர்களே. ஸோ பல்லவருடைய ஆட்சி தெலுங்கர்கள் பல்லவர்களுடைய ஆட்சியும் இங்கே இருந்தது. சார், பல்லவ மன்னர்களுடைய வழியில் தோணுனவங்க எல்லாம் வந்து அவங்க வந்து முழுக்க தமிழர்கள்னு சொல்கிறாங்க. சார், நான் தான் சொல்கிறேனே, ஒரு மன்னன்னா ஒரு நாட்டு மேரில் போர் தொடுப்பான். இப்போ நான் வந்து ராஜராஜ சோழனே தெலுங்கு மன்னன் சொல்கிறேன். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ராஜராஜ சோழன் வந்து தெலுங்கு மன்னன், சுந்தர சோழன் வந்து தெலுங்கு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சுந்தர சோழன் ராஜராஜ சோழனுடைய அப்பா. அவர் மேரேஜ் பண்ணது எங்கள் பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டார். அதே மாதிரி அவர் இன்னொரு ஒய்ஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளத்து பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் கேரளத்து பொண்ணுக்கு குழந்தை இல்லை.
இந்த தெலுங்கு பொண்ணுக்கு தான் குழந்தைகள், சரிங்களா? அவங்க தான் ராஜேந்திர சோழன் அந்த இவங்கெல்லாம் வர்றாங்க. ஸோ இப்போ இதில் வந்து எதை சொல்லுவீங்க? என்ன அப்படி மூவேந்தர்கள் எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து தெலுங்கு மன்னராக அதுதான் ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாருங்க. விஜயாலய சோழன் வந்து இப்போ ஒரு வெங்கி நாட்டில் ராஜராஜ சோழனுடைய மகளை தான் வெங்கி நாட்டு இளவரசனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாரு. வெங்கி நாட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வாரிசு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவுடைய பேரன் அவன் கொண்டுட்டு வந்து 8 வயசோ 9 வயசுலேயே தஞ்சையில் வந்து அவனுக்கு பட்டம் கட்டி தஞ்சையை வந்து ஆள்றான். புரியுதுங்களா? ஸோ அப்போ அவன் வெங்கி நாடுங்கிறது இன்றைக்கும் அங்கே ஆந்திராவில் தான் இருக்குது. ஸோ ஆந்திராவில் இருக்கவனை கொண்டுட்டு வந்து தான் இங்கே பட்டம் சுட்டி அவன் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கான்னா, அப்போ இது எப்படி சொல்லுவீங்க? ஆகையினால இதெல்லாம் ஒரு கலப்பினம்தான். மன்னர்கள் ஆட்சிங்கிறது வந்து கலப்பினம். அதே மாதிரி ஒரு ராஜா ஒரு நாட்டு மேலே படையெடுத்து போவான். அவன் அந்த மன்னனை என்ன பண்ணுவான், என் மகளை கட்டிக்கூடான்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டு அவனே கப்பம் கட்டுறேன் உனக்குன்னு சொல்லி கப்பம் கட்டி அவனே ஆண்டுக்கிட்டு இருப்பான். இல்லை நீயே ஆண்டுக்கிடான்னு சொல்லி விட்டுட்டு வருவாங்க. இது மாதிரி தான் நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கலப்படமாக தான் இருக்கும். அதை பற்றி விரிவாக பேசலாம். இந்த கள நிலவரம் 4 முனை போட்டி சார், இங்கே பாருங்க, நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று தான். அதிமுக கூட அந்த என்டிஏ கூட்டணியில் தம்பி விஜய் போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்தோம். அது நடந்துருச்சு, போகாது. அப்படி சொல்கிறீங்க? இப்போ ஏற்கனவே வந்து அங்கேருந்து தான் வந்துட்டாரு நம்ம நண்பர் யாரு, செங்கோட்டையன் வந்துட்டாரல்ல. இப்போ செங்கோட்டையன் வந்ததுனால செங்கோட்டையன் திரும்ப அங்கே போகிறதுக்கு அப்போ விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் போயிடுமே. நான் என்ன சொல்கிறேன், விஜய் என் தலைமையில் தான் கூட்டணி அமையணும்னு அவர் ப்ராமிஸ் பண்ணி அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எடப்பாடி நான் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி போய் ஜாயின் ஆகும்? அப்போ ஒன்றும் இவர் எடப்பாடி விட்டு கொடுக்கணும், இல்லை விஜய் விட்டு கொடுக்கணும். 2 பேரும் விடா கண்டேன் கொடா கண்டேன். விஜய் நோக்கி நீங்களும் போகிறீங்களா? யாரு? நீங்களும்? நாங்கள் போகலைங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து தெரியாதனமாக கொஞ்சம் அமைதியை காத்தோம். சரி, என்னவா முட்டி மோதி வரட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது முட்டி மோதி வந்ததில் எங்களுக்கே வந்து கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான் இந்த தம்பி. சும்மா கிடந்தா அது பாட்டுக்கு கிடக்கும். கொண்டுகிட்டு போய் டெல்லியில் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை போட்டு இப்போ குத்துதே குடையுதுன்னு இப்போ அவனுக்கு போய் என்டிஏ கூட்டணிக்கு அடிமையாக போய் உக்காந்துருக்கான். இப்போ அவங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதே போதும்னு போகும். விஜய் கட்சி கலரில் துண்டு போட்டிருக்கீங்க. நீங்கள் என்னை பற்றி இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது எங்களுடைய அமைப்பினுடைய குண்டு. நான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழக கொடியே எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாமா விஜய் கிட்ட? எதுக்கு நான் தெரிவிக்கணும்? எதுக்கு என் கட்சி கொடியை வந்து பயன்படுத்துறீங்க? அவர் சென்டர்ல இன்னொரு கலர் வச்சிருக்காரு பாத்தீங்களா? நடு பையத்தில் இன்னொரு கலர் இருக்கும். பாட்டாளி மக்கள்லையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலர் ஒன்று வச்சுருப்பாங்க. அதனால அதே மாதிரி இவர் சரத்குமார் மட்டும்தான் ஆரம்பிக்கும் போது என்கிட்ட வந்தார். என்ன கேட்டார்? அப்போ வந்து நான் உங்கள் கொடியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு நட்சத்திரம் மாத்திரம் போட்டுக்கோங்கன்னு. சரின்னா அவர் கொடியில் ஒரு நட்சத்திரத்தை போட்டுக்கிட்டு அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற இதில் என்னங்க இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் இது நான் தான் மூத்த முன்னோடி. 1964 நான் நாயுடு பேரவையில் இருக்கேன். இது தமிழ்நாட்டில் வந்து என்ன தெரியாத யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? நாயுடு பேரவை சார்பாக எத்தனை வேட்பாளர் நிறுத்த மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க? நான் அதெல்லாம் நாங்கள் வந்து அரசியலுக்கு நான் திராவிட தெலுங்கர் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து தான் அதை கொண்டுட்டு போய் பிஜேபியில் இணைச்சி பிஜேபியிலேருந்து பிச்சு கொண்டுட்டு வந்து திரும்ப கொண்டுட்டு போய் இப்போ திமுகவில் சேர்த்து விட்டுட்டேன். ஸோ இனி அங்கேருந்து நான் பிச்சு வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், தொண்டை வரமாட்டான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அங்கே செட்டில் ஆகணுங்கிறதுக்கு அந்த எண்ணத்தில் தான் அங்கே கொண்டு விட்டுட்டேன். நல்லா செட்டில் ஆகிட்டாங்க எல்லாருமே, என்னை தவிர. நான் வந்து எந்த பொறுப்பும் வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்கேன். என்னன்னா நாயுடு பேரவையினுடைய தலைவராக இருக்கிறதுனால கட்சியில் நான் பொறுப்பு வச்சா அது தவறாகும் இல்லையா, அதுக்காக தான் நான் அதை பேசாமல் இருக்கேன். இப்போ மார்கழி மாதம் கடுங்குடியில் அதுக்கு உபயோகப்படுற மாதிரி என் துண்டு உங்களுக்கு இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுனேன்னா அம்மனை கும்பிட்டா எனக்கு என்ன? எனக்கு என்னுடைய கொடி, என்னுடைய டவலு இதை நான் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். இது போட்டுக்கிட்டும் பேசுவேன், போடாமலும் பேசுவேன். இதில் என்ன இருக்குது? இந்த சவுக்கு சங்கர் கைதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சவுக்கு சங்கர் அதாவதுங்க, ஒரு பழமொழி சொல்லு, நெருப்பை தின்னவன் கரியாக தானே டாய்லெட் போவான்.
நெருப்பத்தின்னா உதாரணம் வேற உங்களுக்கு வேற உதாரணமே இல்லையா? இல்லை, நான் அப்படிதான் இப்படியா உதாரணம் சொல்லுவீங்க? அப்படிதான். ஏன்னா அவன் நெருப்பத்திங்கிறான் ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப பின் பண்றான். நீங்க நெருப்பு திங்கிறப்ப எப்படி? நானும் நெருப்பத்தின்னா அப்படித்தான், கரியா தான் போகும் சார். யாராக இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் நெருப்பா சாப்பிட்டா கறி தான் வரும் வெளியில. ஐயா இப்படி சொல்லலாம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அப்படி சொல்லலாம். சரி, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்க அதை வினையை விட்டுட்டு நெருப்பத்தின் இப்படி போவோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்படி ஒரு பழமொழி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொல்றேன். வேற விதமா அந்த எப்படி அதை ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த தம்பியை வந்து இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, நேற்று இன்னைக்கு இல்லை. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே வந்து அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் என்கிட்ட வந்து அழுதாங்கங்க, கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்படியா? ஆமா ஐயா, இந்த மாதிரி நான் அண்ணா நகர்ல நம்ம ஸ்டுடியோக்கு 2 பேருமே வந்தாங்க. இந்த மாதிரி பண்றாருயா அவரு, நாங்கள் வந்து ஏதோ போதை இதில் இருந்து தயார் பண்ணி தான் அந்த காசை வச்சு தான் படம் எடுக்கிறோம் வைக்கிறோன்னு பேசி எங்கள் படத்தையே இது பண்ண விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லி பேசினார். அப்போ நான் சொன்னேன், நான் இதை வந்து உங்களுக்கு எடுக்க வேண்டாம், நீங்களே பேசுங்க, நீங்கள் 2 பேருமே டைரக்டரும் பேசுங்க, எங்களுடைய அந்த பொண்ணை வேணா நான் கேட்க சொல்கிறேன்னு சொல்லி கேட்டு நான் ஒரு எபிசோடு போட்டிருக்கேன். இப்போ நான் காட்டுறேன், உங்கள்கிட்ட இருக்கேன்ட்டு அந்த எபிசோடு. ஸோ ஆகையினால எப்போ 7 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க போலீஸில் கமிஷனர்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் என்கிட்ட வந்தாங்க. அப்பையும் ப்ரெஸ் மீட் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அதனால் வழி இவங்க அதை பெருசாக கவர்மெண்ட்டும் அதை எடுத்துக்கிடலை. திரும்பவும் இவன் பணம் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இவங்களை ரொம்ப த்ரெட்டன் பண்ணதுனால தான் இப்போ அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைன்னா ஆயிடுக்காது. இப்போ ஐயா வந்து காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் போகாத ஒரு 2 கட்சி எதுனா, நவாஸ் ஷெரீப் கட்சிக்கும் ராஜபக்ஷ கட்சி தான் போகல. நவாஸ் ஷெரீப்னா பாகிஸ்தான் இருக்காரு, அதனால போக முடியல உங்களால. ராஜபக்ஷ வந்து இலங்கையில் இருக்கிறனால போக முடியல. நவாஸ் ஷெரீப் இல்லைங்க, இப்போ யார் நவாஸ் ஷெரீப் ஆள்றாங்க? இல்லை கட்சி அதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவ சம்மந்தமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்கள் போகாத 2 கட்சின்னா இதுதான் நான் நினைக்கிறேன். ஐயா, நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யாராவது ஏதாவது சொன்னால் நம்பிடுற கேஸு நான். இப்போ தான் வந்து யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிட்டுருக்கேன். முன்னே எல்லாம் வந்து நான் பாருங்கள், முதல் நாள் மேடையில் நான் உட்காந்துருக்கேன், ஜெயலலிதா அம்மா உலக தமிழ் மாநாடு பேசிக்கிட்டு இருக்கு, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், எனக்கு பக்கத்தில் தான் சசி உட்காந்துருக்கு, நான் மேடையில் முன்னாடி எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு, அந்த அம்மா பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. இவ்வளோ கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு தமுக்கத்தில், இதில் நம்ம ரேஸ் கோர்ஸில். இந்த மாதிரி நான் ராஜீவ்காந்தி ரத்தத்தினால் வெற்றி பெற உள்ளேன்னு சொன்ன உடனே எனக்கு சிவ்வுன்னு கோபம் வந்துருச்சு. ஒன்றும் பண்ணலை, அப்படியே இறங்கி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். கார் அங்கேயே விட்டுட்டு சுலோச்சனா சம்பத்தும் முனாதி நைனாவும் 2 பேரும் நம்ம கெஸ்ட் ஹவுஸில், நம்ம வீட்டில் கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு மதுரையில், அதில் தான் தங்கியிருந்தாங்க. அதனால் காரை அவங்களுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். சபாநாயகர் முனாதி. ஆமாம், சபாநாயகர் முனாதி. சுலோச்சனா சம்பத்தோட ஒய்ஃபு, உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் எனக்கு ரிலேட்டிவும் கூட. ஸோ அதனால் அவங்க விட்டுட்டு நான் வந்துட்டேன். அன்றைக்கு நைட்டு வந்து முனாதியும் சுலோச்சனா சம்பத்து 2 பேரும் என்னை பிடின்னு பிடிச்சாங்க. 1000 இருந்தாலும் அம்மா திரும்பி பார்த்தாங்க, நீ சீட்டில் இல்லை, ரொம்ப அவங்க மனசு கஷ்டமாக இருந்திருக்கும், நீ இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, பிடிக்குதோ பிடிக்கலையே உட்காந்துருந்துட்டு கூட்டம் முடிஞ்ச உடனே தான் வந்திருக்கணும்னு சொன்னாங்க. என்னால் அது ஏற்றுக்க இயலலைங்க. ஏன்னா அப்போ வந்து சாத்தூரில் வந்து KKSR நிற்கிறாரு எம்எல்ஏவுக்கு அந்த இதில் தேர்தலில். அவரை தோக்கடிக்கணும்னு சொல்லி முனாதியையும் மதுரைக்கு அனுப்புகிறாங்க. அதை என்கிட்ட அவருடைய அம்மாவுடைய அந்த தம்பி பேசி, இந்த மாதிரி அம்மா பேசணுங்கிறாங்கன்னு என்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி அண்ணன் முன்னாடி அண்ணன் வர்றாரு, நீங்களும் போங்க சாத்தூருக்கு போய் எப்படியும் KKSR ஜெயிக்கக்கூடாது, நீங்கள் நம்ம ஆளு ஓட்ட போகிறோம், நீங்கள் வாங்கிடுங்க, தெலுங்கு ஓட்டுகளை பூரா விடாதீங்கன்னு சொல்லி என்கிட்டே பேசுதுங்க ஃபோனில் நேரடியாக. சரின்னு சொல்லி நான் இப்போ வீட்டில் தான் ஃபோனை வச்சுட்டு, நான் அப்போ வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டராக இருந்தேன். டேங்க்கு போகிறேன், முன்னாடியும் வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கொஞ்சம் நம்ம ஆட்களை எல்லாம் கொஞ்சம் பேரெல்லாம் வர வச்சு ஒரு 4-5 காரில் அங்கே போகிறோம். எங்கள் சாத்தூர் பைபாஸில் போய் அங்கே ஒரு வீடு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், ஜனங்கள் பூரா ரோட்டில் மறியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடானா ராஜீவ்காந்தி இறந்துட்டார் அப்படின்னு. சரிங்களா? அப்போ நாங்கள் அங்கே தான் 2 நாள் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்போ யார் எங்களுக்கு சமைச்சு போட்டால் தெரியுங்களா? இப்போ மந்திரியாக இருந்தார்ல சின்னையா, தாமரம் மந்திரி சின்னையா, அவர் தான் அந்த ட்ரக்கரை ஓட்டிகிட்டு வந்ததே அவர் தான். முன்னாடியே உட்காந்து வச்சு ஓட்டி வந்தார். முன்னாள் கால்நடைத்துறை அமைச்சர். ஆமாம், கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தான் ஓட்டிகிட்டு வந்தார். அவர் தான் எங்களுக்கு 2 நாளாக சமையல் பண்ணி எங்களை கவனிச்சுக்கிட்டாரு.
அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அடங்கின உடனே கிளம்பி அப்புறம் தான் வந்தோம். இப்படியெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு முன்னாடி வாங்கின கலைஞர் வாங்கின ஓட்டும், அதுக்கப்புறம் அவர் அந்த அம்மா ராஜீவ்காந்தி இறந்ததுக்கப்புறம் வாங்கின ஓட்டும் போதனால தான் இந்த அம்மா திரும்ப ஆட்சி அமைக்க முடிஞ்சுச்சு. அது இல்லாமல் ராஜீவ்காந்தி சாகாமல் இருந்தால் இந்த அம்மா கண்டிப்பாக அன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்போ கண்கூட அது நமக்கு தெரியுது. தொடர்ந்து பேசுவோம் ஐயா, தொடர்ந்து பல்வேறு வாய்ப்புகளில் தொடர்ந்து பேசுவோம். கள நிலவரம், அது சமூக நிலவரம் எல்லாத்தையும் தொடர்ந்து பேசுவோம். தேர்தலும் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்த நிகழ்வுல விரிவாக பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. இதையும் எனது இணைங்க. நன்றி.